வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக நான் ஒரு அட்டகாசமான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியான ரெசிபி. நைட்டு டின்னருக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுட்ருக்கேன். இது வெங்காயம், இது தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இதுதான் நம்மளோட டிஷ்ஷோட மெயின் மசாலா. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் தேங்காய், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், தேங்காய், காஞ்ச மிளகாய், காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, இது எல்லாமே போட்டு அரைச்சி இது ஒரு பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை வச்சுட்டு அப்படியே நம்ம இதுதான் இந்த இந்த இதுக்கான மசாலா, இந்த கிரேவி நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கான பேஸ் மசாலா இதுதான். இதை வச்சு நம்ம சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குருமா அந்த கிரேவி இருக்கு இல்லையா, அதை செய்யறதுக்கு நம்ம கடாயில் கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நம்ம இதில் சேர்த்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட எல்லா டிஷ்ஷுலையும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் விட்டமின் சி ரொம்ப நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, சரிங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் இருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரெசிபிக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காய்கறியோட பச்சை வாசனை ப்ளஸ் இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போட்டோம். அது வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். அதே சமயம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் இந்த கிரேவியோட பேஸ் மசாலா. இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போவே சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கமகமான்னு வாசனை வரப்போகுது. செம்மையாக இருக்க போகுது. தோசைக்கு சூப்பராக இருக்கும், சரிங்களா? இது 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த திடீர் குருமா இப்போ சூப்பராக தயாராகிட்டுருக்கு. இப்போ தான் நான் தேவையான அளவு தண்ணி, அரை சொம்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இது இப்போ நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு ஒரு 7 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வந்த உடனே இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. வாசனை கமகமான்னு வந்துட்டுருக்கு. இந்த குழம்பு நம்ம நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம். தேவைப்பட்டதுன்னா மிச்சம் இருந்ததுன்னா, சரிங்களா? கண்டிஷன் அப்ளை. அதாவது மிச்சம் இருக்கணும்ல, சூடு பண்ணி சாப்பிட்ணுன்னா. அப்படி அது அந்தளவுக்கு மீறாது, ஏன்னா அந்தளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சுட சுட தோசை தயாராகிட்டுருக்கு. தோசைக்கு இந்த குழம்பு தான் இன்றைக்கி சைட் டிஷ், சரிங்களா? நான் எப்படி இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான இன்ஸ்டன்ட் குருமா எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம இதுக்கு நான் பண்ணுறதுக்கு மொத்தமாகவே எனக்கு 20 நிமிஷம் தான் ஆச்சு, சரிங்களா? அது இந்த பேஸ் மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது செய்யறது ரொம்ப ஈஸி. அவ்வளோதான், அட்டகாசமான குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, டேக் கேர்.